அனைவருக்கும் அன்பு வணக்கம். குவிந்திரா டிவி வழங்கும் இந்த வருட குரு பயிற்சி பலன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை காண்போம். இந்த வருஷம் குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி ஆகுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார். குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். இதே திருக்கணித அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கத்து அடிப்படையில் 26/5/2026 காலையில் 11 மணிக்கே குரு பயிற்சி ஆகிவிட்டார். இப்பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமாக கடகராசி வர்றதுனால கடகராசியில் குரு வர்றார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பண வருமானம், விரயங்கள், செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பணம் வருமானம் இருக்கும், வருமானம் வந்தால் செலவு இருக்கும். இப்படி ஒரு அதிகப்படியான செலவுகள் நடக்கிறதே என்கின்ற ஒரு மன அழுத்தங்கள் வரலாம். அது கவலையாக கூட இருக்கலாம். கையிருப்பு இல்லாமல் செலவு அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு. அதை நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்களிலே கவனம் செலுத்துவது நல்லது. பணம் சம்பாதிக்கிறது, ஏதாவது இடம் வாங்கிறது, பொருள் வாங்கிறது, வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப செலவுகள் செய்கிறது, இப்படி உபயோகமான செலவுகளிலே கவனம் செலுத்தி எதிர்காலத்தை நன்றாக கட்டமைத்து கொள்வதிலே சிம்ம ராசிக்காரர்கள் ஆழ்ந்து சிந்திப்பது நல்லது. இதில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அதிக உழைப்புகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி உழைப்புகள் வீணாகாமல் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மிக சரியான நேரத்தில் ஒரு அலட்சியப்படுத்தாமல் அந்த உரிமையை காப்பாற்றுவதில், வரக்கூடிய வருமானத்தை கட்டி காப்பதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்படுவது நல்லது. அதனால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து, சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்து குரு அருளை பெற்றுக்கொள்வது நல்லதாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து வியாபாரம், தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, இதன் மூலம் வருமானம் வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மனதை கவனத்தோடு ஒரு தியானித்து குரு அருள் பெற்று பொருளாதார பண வசதி வாய்ப்பை கட்டி காப்பாற்றி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதில் சிம்மராசிக்காரர்கள் தன்முனைப்போடு செயல்படுவது நல்லது. இதில் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்பார்கள். ஆகவே குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குது. 5, 7, 9 பார்வையா. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அது விருச்சிக ராசி, செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டில் குரு பார்க்கிற போது விரயஸ்தானத்திலிருந்து உச்ச குரு பார்க்கும்போது வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அந்த வீட்டு பிரச்சனைகளுக்கு நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். புதுப்பிப்பது, வீட்டை புதுப்பிப்பது, அலங்காரம் செய்வது, இன்னும் மேன்மையான முன்னேற்றத்திற்கு இடம், பூமிக்கை, அதற்குரிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பண தட்டுப்பாடு வந்தாலும் அதை கடன் பெற்று அந்த வீட்டினுடைய முன்னேற்றத்தில் செலவுகள் செய்வது, அது ஒரு நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக இருக்கும். அதில் வாகனம் வாங்குவதிலும் கொஞ்சம் அதிக கவனம் சூழ்நிலைகள் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் இருப்பவர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். அதற்கு ஒரு அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி கொஞ்சம் முயற்சி செய்து கொஞ்சம் பணம் செலவழித்து
அந்த வாகன யோகத்தை பெறுவதிலையும் கடுமையான முயற்சிகள் இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் குரு பகவான் சிம்ம ராசிக்கு விழும்போது மருத்துவ செலவுகள் இருக்கும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் இருந்தாலும் அது ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். மருத்துவத்தினுடைய முயற்சியில் நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும். மருத்துவ செலவு ஏற்பட்டாலும் அது வீண் செலவாக இருந்தாலும் பயனுள்ள ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிறோம் என்கின்ற அடிப்படையில் திட்டமிட்டு சிந்தித்து உடல் உபாதைகளிலிருந்து மீளுவதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கொஞ்சம் செலவு செய்து உடல் ஆரோக்கியத்தை பெறுவதில் தன்முனைப்போடு சிம்மராசிக்காரர்கள் செயல்படுவார்கள். சிறு சிறு எதிர்ப்புகள், பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கும் கொஞ்சம் பணம் செலவழித்து அந்த பிரச்சனைகளை வராத அளவுக்கு அதிலிருந்து நிவாரணம் அடைவதற்கும் சிம்மராசிக்காரர்கள் முயற்சியில் வெற்றி காண்பார்கள். கடன் உதவி பெறுவதில் சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடன் அடைப்பது, தவணை முறையில் பணம் கட்டுவது, இது போன்ற விஷயங்களில் பணம் செலவு செய்து அது ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேருக்கு வேலை வாய்ப்புகள், ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் சேருவதற்கும் அந்த வேலை வாய்ப்பை ஒரு தொழில் கல்வி அடிப்படையில் புதிய சிந்தனைகளை கற்றுக்கொள்வதற்கு பணம் செலவழித்து அந்த தொழில் முன்னேற்றத்தை கற்றுக்கொள்வதற்கும் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்து ஊதியம் பெறுவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கும் தன்னை தயார்படுத்துவதற்காக பணம் செலவழித்து தன்னை முன்னேற்ற பாதையில் தயார் செய்வதற்கும் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்வழி காட்டுவார். அதே நேரத்தில் 8ஆம் பார்வையாக குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குது, மீன ராசியை குருவுடைய வீட்டில். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் ஆயுள் விருத்தியை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்வதிலையும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அதனால் பல விதமான பிரச்சனைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கும். கஷ்டங்கள் தொடர்ந்து வந்தாலும் அந்த கஷ்டங்களை ஒரு சுவையாக எடுத்துக்கொண்டு அதை சந்தோஷமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வலிமை கிட்டும். சில பேருக்கு ஒரு சேமிப்பு, தனிப்பட்ட முறையில் பணம் சேமிப்பு, அதை விரயம் அதிகமாகாமல் சேமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சியில் ஈடுபடுவார்கள். ஆகவே குரு பார்வை சிம்மராசிக்காரர்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது. அதனால் வரக்கூடிய வருமானத்தை வீணாக செலவு செய்யாமல் கட்டுக்கோப்பாக சேமிப்பிலே கவனம் செலுத்தி பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து ஒரு முன்னேற்ற பாதையில் வாழ்வியலை கொண்டு செல்வதற்கும் குரு அருள் புரியும் அளவுக்கு வியாழந்தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை அடைந்து வெற்றிகரமான பாதையில் செல்ல வேண்டும் என்று கேட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.